ஆனா என்னன்னு சார், இப்போ ஒரு கடந்த வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டம் போது முதலமைச்சர் அறிவுரை சொன்னாரு. எல்லாரும் கவனமா பேசுங்க. ஆட்சிக்கு மத்தவங்களுக்கு அவிழ்ல வாயில அவிழ் போடாதீங்க பேசுனாரு. எதுக்கு அறிவுரை சொல்றீங்க? பொன்முடி மேல் நடவடிக்கை எடுங்க. மத்தவங்க தானா பயம் வரப்போகுது. நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, கட்சி பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்களே. அப்ப அமைச்சரவையில இருந்து எடுக்கணும்னா இன்னும் நல்லா பேசணுமா? இந்த வார்த்தைக்கு இது மட்டும்தான் இந்த லெவல். அந்த இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பேசணும். அப்படியா? அதெல்லாம் கிடையாது. நீங்க இல்ல அந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லி ஒரு 4 நாள்ல பொதுவெளியில சட்டப்பேரவையிலேயே அவ்வளவு அதிருப்தி வெளிப்படுத்துற மாதிரி பேசுறது. பொதுக்கூட்டத்திலே பேசினாருங்க. டெய்லி காலைல எந்திரிச்சா என்ன பிரச்சனையும் யாரும் இழுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன்னு சொன்னாருன்னா அப்பவும் சிரிச்சு இந்த பொன்முடிதான் கேட்க பேக்கன்னு சிரிச்சு இந்த மேடையில உட்காந்துட்டு அதே ஒரு ட்ராலா மாறிச்சு. அதனால இதெல்லாம் இது கிடையாது. நீங்க வாத்தியார்னா பசங்க பயப்படணும், அதே சமயத்துல ஃப்ரீயா இருக்கணும், அதே சமயத்துல ஒரு கண்டிப்பா ஓவர் ஜனநாயகம். எனக்கு என்ன இருந்தா பேராபத்தா வாத்தியார் முன்னாடியே கூத்தாடிட்டு இருப்பான். தலைவர் எப்படி இருக்குது வாத்தியார் அப்படின்னு. இல்லடா ஹோம்ஒர்க் செய்யலையா? செய்வோம், அப்புறம் நாளைக்கு செய்வோம் அப்படின்னு. இல்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா கிளாஸ் லீடர் ஏம்பா என்னப்பா ஹோம்ஒர்க் ஏன்டா சொல்லிட்டான் சார் அவன் பண்ணுவான் அப்படின்னா என்ன அதிகாரிங்க நீங்க அப்படிதான் கிளாஸ் லீடர் மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு என்னன்னு மினிஸ்டருங்க எனக்கு என்ன நடக்கிறாங்க. ஒரு அதிகாரிக்கு எல்லா மினிஸ்டரும் பயப்படுறாங்க. என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இப்ப இதுல முதலமைச்சர் உடனடியா தலையிட்டு நடவடிக்கை, நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலம்னா நீங்க மத்தியானமே பதவி போயிடும். ஆனா சிஎம் கொஞ்சம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் இதா இருப்போம், என்ன இருந்தாலும் ஒரு திறமசாலி அமைச்சரவையில இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு அதெல்லாம் நீக்கு போக்கா அப்படியே கடந்து போறாரோ? திறமசாலி அமைச்சரவையில இருக்கட்டும், என்னவா இருக்கிறது? போர்ட்போலியோல இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஐடிக்கு அவரு திறமசாலிங்க. அவரு ஏதாவது எதுல போட்டாலும் டிரான்ஸ்போர்ட்ல போடுங்க ஒரு வழி பண்ணுவாரு. அந்த இதெல்லாம் அந்த பொருட்கள் மற்ற வாங்குறது வரவு செலவு மற்ற விஷயம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒருல கிளியர் பண்ணுவாரு. அவரு வேலை அதுதான், லஞ்சம் வாங்க மாட்டார்ல. அப்ப அவர் கரெக்டா பண்ணுவார், தாம் தூம் இருப்பாரு. நேர்மையாகிறவன் தாம் தூம்னா நம்ம ஆளுக்கு பிடிக்காது.